நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பிபிஓ எண் வாழ்வுச் சான்று 2 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான பிபிஓ எண் வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் ஏதேனும் அறிவிப்புகள், புதிய விதிமுறைகள், நடைமுறை மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரப்படுகிறதா, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், குறிப்பாக பிபிஓ எண் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதற்கு எவ்வாறு இது பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக அவ்வப்போது முதியவர்கள், மூத்த குடிமக்கள், பென்ஷன் வாங்குபவர்களுக்கு பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறை மாற்றங்களும், கிடைக்கக்கூடிய சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகளும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது அரசாங்கத்தால் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. பென்ஷன் பலன் தொடர்பாக தொடர்ந்து கிடைப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவு எண் பிபிஓ எண் இருப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது உங்கள் பிபிஓ எண்ணை கட்டாயம் வழங்க வேண்டும். பிபிஓ எண்ணை வழங்குவதில் ஏதேனும் தவறு செய்தால் உங்கள் பென்ஷன் பணம் நிறுத்தப்படலாம். உண்மையில் இது ஒரு தனித்துவமான 12 இலக்க எண்ணாகும். இது பென்ஷன் வாங்குவோருக்கு உதவுகிறது. 12 இலக்க எண்களில் முதல் 5 இலக்கங்கள் பிபிஓ வழங்கும் அதிகாரத்தின் குறியீட்டு எண்ணாகும். 6வது மற்றும் 7வது எண்கள் பிபிஓ வழங்கப்பட்ட ஆண்டை குறிக்கும். 8வது மற்றும் 9வது, 10வது மற்றும் 11வது எண்கள் பிபிஓ எண்களை குறிக்கின்றன. கடைசி 12வது இலக்கம் காசோலை இலக்கத்தை குறிக்கிறது. பிபிஓ என்பது மத்திய ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகத்தில் தகவல் தொடர்பு எண் ஆகும். தற்போது 69 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மத்திய அரசால் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய பெயர், மொபைல் எண் மற்றும் ஆதார் எண் ஆகிய விவரங்களை வழங்குவது அவசியம். இது தவிர சுய அறிவிப்புடன் பிபிஓ எண், ஓய்வூதிய கணக்கு எண், வங்கி கணக்கு தொடர்பான தகவல்கள் மற்றும் ஓய்வூதியம் வழங்கும் அதிகாரியின் பெயரையும் குறிப்பிடுவது அவசியமாகும். இந்த 12 இலக்க பிபிஓ எண்ணை நீங்கள் தவறவிட்டால் உங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களுக்கும் தனித்தனியாக பிபிஓ எண்கள் ஒதுக்கப்படுவதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். எந்த ஒரு ஓய்வூதியதாரரும் தனது ஓய்வூதியத்தை பிபிஓ எண் மூலம் கண்காணிக்க முடியும். இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் சேவை போர்ட்டல் மூலம் விண்ணப்பித்த பிறகு ஓய்வூதியம் பெறுவோர் பிபிஓ எண்ணை பெற முடியும். இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை உயிருடன் இருப்பதற்கான உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். அப்பொழுதுதான் அந்த ஓய்வூதிய தொகை அவருக்கு சென்று சேர்வது உறுதி செய்யப்படும். அது மட்டுமில்லாமல் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கும் இந்த ஓய்வூதியர்கள் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கு கண்டிப்பாக பிபிஓ எண் வழங்க வேண்டியதும் கட்டாயம். அவ்வாறு இருக்கக்கூடிய பிபிஓ எண் இருக்கக்கூடிய 12 இலக்கங்கள் என்ன வகையான எந்தெந்த எண்கள் என்ன வகையான குறியீட்டை குறிக்கிறது என்பது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.